ஆன்லைன் டிக்கெட்டு மூலியமா வந்து ஒரு வகையான வந்து கொள்ளை நடக்குது. அதனால என்னன்னா தியேட்டருக்கு வரவங்க குறையறாங்க. அது மூலியமா ப்ரொடியூசர் கம்மியாகுது. இது ஒரு வகையான வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் இப்போ ஒரு ஒரு தியேட்டர் இருக்கு. நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது 70 எம்எம்மும் தாண்டி இன்னைக்கெல்லாம் பெரிய அளவுல வந்து ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. ஸ்க்ரீனுக்கு ஒரு 2 அடிக்கு முன்னாடி வரைக்கும் சேர் போடுறாங்க. இத நீங்க எப்படி உட்கார்ந்து நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி பார்ப்பீங்க? இல்ல நிச்சயமா தவறு. இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க அவ்வளவு முன்னாடி படம் பாக்குறதுக்கு அந்த ஆர்வத்தோட வரானா அப்ப அவனுக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கு நீங்க டிக்கெட் கொடுக்கணும். அதுதான் அன்னைக்கு வந்து 10 ரூபா டிக்கெட் வச்சாங்க. அதுக்கடுத்து வந்து 50 ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் 75 இருக்கும். அதுக்கப்புறம் 100 ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ்னா 110 அந்த மாதிரி ஒரு ரேட் இருந்தது. இப்ப நீங்க அத மாதிரி என்னன்னா நீங்க வந்து 190 இப்ப வைக்கிறீங்களா டாப் ரோல ஒரு 5-6 ரூபா வரைக்கும் அதை வச்சுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து என்னன்னா 190 ஒரு 140 வைங்க, இல்ல ஒரு 150 வைங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபான்னு வைங்க. கடைசி கீழே ஒரு 2-3 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா இல்ல 40 ரூபா இல்ல 50 ரூபா அப்படி வைங்க. தப்பு கிடையாது. அப்படி வச்சா என்னன்னா உங்களுக்கு என்னன்னா கம்பல்சரி படம் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த அந்த 3 ரூபா கம்பல்சரி ஃபுல் ஆகும். கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன ஃபிளாட் எதை எடுத்தாலும் 10 ரூபாங்கிற மாதிரி எதை எடுத்தாலும் ஒரே ரேட்டுங்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி இல்ல இப்போ சில தேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரோகிணி தேட்டர்லாம் 2 விதமான ரேட் இருக்கு. 2 விதம் தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காசி டாக்கீஸ் எல்லாம் 2 விதமா தான் டிக்கெட் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆமாமா மூணா பிரிக்கணும். மூணா பிரிக்கலாம். மூணா பிரிச்சா கரெக்டா இருக்கும். இப்ப பால்கனிக்குதுன்னா நீங்க வந்து கம்பல்சரி வந்து 4ஆ பிரிக்கலாம். பால்கனி இருக்குன்னா 4 செட்டப்பா பிரிக்கலாம். ஆமா அப்படிதான் இருந்தது. அந்த செட்டப்புக்கு மறுபடியும் கொண்டு வரலான்றது இது. அதாவது என்னன்னா பெரிய தேட்டருக்கு இப்ப தேட்டரே வந்து மொத்த கெப்பாசிட்டியே வந்து 150 அப்ப நீங்க பிரிக்க தேவை. அது கூட 2ஆ பிரிக்கலாம். அவங்களோட இதை பொறுத்து இல்ல நான் சொல்றேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி கேட்டகரி வைஸா இருந்துச்சுன்னா இன்னும் தியேட்டருக்கு நிறைய பேர் போவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா தியேட்டருக்கு எல்லாரும் உங்களுக்கு வந்து மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. அப்போ எல்லாருமே தியேட்டருக்கு வந்தாங்க. இப்போ என்டர்டைன்மெண்ட் வந்து தியேட்டரை தாண்டி நிறைய இருக்குது. கையிலே என்டர்டைன்மெண்ட் இருக்குது. செல்போனு ஒரு மாலுக்கு போறாங்க நிறைய என்டர்டைன்மெண்ட் வந்துச்சு. ஒரு போன்ல வந்து என்னன்னா விதவிதமான என்டர்டைன்மெண்ட் வந்துச்சு. ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, த்ரெட் இருக்குது, டிண்டர் இருக்குது, ஸ்னாப்சாட், ஜோஸ், மோஜி இப்படின்ட்டு வந்து ஒரு 25-30 ஆப் இருக்குது. பல வந்து என்னன்னா என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி மக்கள் தியேட்டருக்கு வரணும்னா அப்போ அவங்க வர வைக்கிறதுக்கான வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா அதிகமான பேமெண்ட் கொடுத்து தான் வரணும்னும் போது அவங்க வரமாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு படத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹீரோ படம், ஒரு பெரிய டைரக்டர் படம் போது கன்ஃபார்மா குறைஞ்சபட்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதால அங்க செலவு பண்ண தயாராகிறாங்க. அதுதான் விஷயம். நம்ம சின்ன படங்கள் பெரிய படங்கள்லாம் சின்ன படங்கள் நல்ல படங்கள் நிறைய படங்களும் காசு ஆக முடியாத காரணம் இதுதான். பண்ணணும் கண்டிப்பா. வந்து என்னன்னா வந்து நான் என்ன ஆன்லைன்ல புக் பண்றாங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்றாங்கன்னா நீங்க 10 ரூபா ஆஃபர் கொடுக்கணும். அதுதான் சரி இல்லையா? இப்போ ஒருத்தன் 10 டிக்கெட் எடுக்கிறான்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் உனக்கு தள்ளுபடி பண்ணணும். 10 டிக்கெட் உங்களுக்கு முன்னாடியே புக் பண்றான்ல. நீங்க அமேசான் எல்லாத்துலயுமே ஃபிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே நம்ம வந்து புக் பண்ணி ஆஃபர் தான் கொடுக்குறாங்க. ஆமா இவங்க தான் அதிகமா வாங்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டா வந்து இப்ப கேரளாலாம் வந்து கேரளால ஆந்திராலே வந்து அரசாங்கமே ஆப் ஓபன் பண்ணிருக்கு டிக்கெட் புக் பண்றதுக்கு. ஆந்திரா தான் நினைக்கிறேன். நீங்க வந்து டிக்கெட் வந்து அரசாங்கத்தோட வெப்சைட்ல தான் போய் புக் பண்ணணும். அப்ப என்னன்னா உண்மையிலேயே உங்க படம் வந்து எவ்வளவு ஓடிச்சுன்னு தெரிஞ்சிடும். நீங்க கவுண்டர்ல போய் படம் டிக்கெட் எடுத்தா கூட அவங்க போயிட்டு இந்த டிக்கெட் புக் பண்ணி தராங்க பாத்தீங்களா? அது வந்து இந்த தியேட்டர்ல இத்தனை டிக்கெட் தான் போய் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து நீங்க இங்க பண்ணலாம். அது பெரிய இது அது இல்லைங்க. ஒரு பேடிஎம்னு ஒரு நிறுவனம், டிக்கெட் நியூன்னு ஒரு நிறுவனம், ஒரு ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி ஒரு விஷயம் பண்ணி அதுல வந்து தியேட்டர்காரங்க அவங்களுக்கு காசு போகுதுன்னா ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஏன் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி அந்த டெவலப் மூலியமா அந்த ஆப் மூலியமா தான் டிக்கெட் புக் பண்ணணும் ஏன் கொண்டு வரக்கூடாது? ஒண்ணு இல்ல அது வந்து என்னன்னா நலிவர இந்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து அந்த பணத்துல இருந்து நிதி உதவி கொடுக்கலாம். அவங்களுடைய தொழில் பண்றது கொடுக்கலாம், இல்ல இன்னொரு படம் பண்றது கொடுக்கலாம். அவங்க வேற ஏதாவது தொழில் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏதோ ஒண்ணு நீங்க அதுக்கான விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. நீங்க கியூப் நிறுவனம் வந்து ஜஸ்ட் டிக்கெட்ஸ்னு ஒரு இது வச்சிருக்குது டிக்கெட் புக் பண்றதுக்கு. கியூப் நிறுவனம் வந்து டிக்கெட் புக்கிங்கான ஆப் வச்சிருக்காங்க. அவங்க வந்து விபிஎஃப் இது கண்டென்ட் கொடுக்குறாங்க. அவங்க வச்சிருக்காங்க. ஏன் ஒரு கவுன்சிலால வைக்க முடியாது? இன்னைக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணி பண்றதுக்கு வந்து சாதாரணவங்களே வந்து ஆப் கிரியேட் பண்ணி பண்றாங்க. அப்படிங்கும்போது நான் கேட்டா என்னன்னா ஒரு சேம்பர் ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம். சேம்பர்ல அவ்வளவு மெம்பர் இருக்காங்க. சேம்பர் மெம்பரோட படம் ரிலீஸ் ஆகுதா
அவங்க சேம்பர் மெம்பரோட இதுனா வந்து இந்த ஆப் மூலியமா நீ டிக்கெட் புக் பண்ணிக்கோ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்லையா கவுன்சில் மூலமா இது பண்ணிக்க, ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஆப் வச்சுட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் அந்த ஆப்ல தாங்க புக்கிங் பண்ணோம். அப்படின்னா எத்தனை டிக்கெட் புக்கிங் ஆயிருக்கு, எத்தனை டிக்கெட் புக்கிங் ஆகலன்றது ஓப்பனா தெரிஞ்சிடும். அதை மீறி நீங்க வந்து என்ன உள்ள விடக்கூடாதுன்னு ஓப்பனா சொல்லிடணும் தேட்டருக்காரங்களுக்கு. நீங்க 20 டிக்கெட் லாக் பண்ணி வச்சிருந்தா 20 லாக் பண்ணி வைங்க. அந்த 20 டிக்கெட் வந்து விஐபி கொடுக்கலாம், கொடுங்க, தப்பு கிடையாது. எதா இருந்தாலும் என்னன்னா நீங்க ஆன்லைன் மூலியமா இது பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு கணக்கு நேர்மையா இருக்கும். நாங்க 1000 கோடி வந்துருச்சு 500 கோடி வந்துருச்சுன்றாங்க, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்ப மாட்டிப்பாங்க. அதனாலதான் வந்து அதை கொண்டு வர மாட்டாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஆன்லைன் டிக்கெட் மூலியமா யாரெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்கன்னா அந்த டிக்கெட்டு காசு நம்ம கொடுக்குற அந்த ஒவ்வொரு 30 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா காசு யாருக்குன்னா தியேட்டருக்காரங்களுக்கும் அந்த ஆன்லைன் ஆப்காரங்களுக்கும் தான். ஆன்லைன் ஆப் யாரு, ஒரு பேச்சுக்கு பேடிஎம், டிக்கெட் புக் மை ஷோ, ஒரு தனியார் நிறுவனம். அவங்களுக்கும் அந்த தியேட்டருக்காரங்களும் தான் போகுது. அதுல இருந்து ஒரு பைசா கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ அந்த படத்தை ரிலீஸ் கொடுத்த தயாரிப்பாளருக்கோ போறதில்ல. அப்ப அது ஏன் அந்த வேலை பண்ணணும், தேவையே இல்லையே. தியேட்டருக்காரங்களாவது அந்த படத்துக்கு ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்காங்க. இவங்க வந்து அவங்க கட்டபொம்மன் கேட்டது மாதிரிதான், இது என்ன என் கூட வந்து ஷூட்டிங்க்கு வந்தாயா, அங்க தண்ணி ஊத்துனாயா, இது எப்படி ஆயிடுச்சுன்னா எதுக்கு இது எப்படி ஆச்சுன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்புறம் வந்து இவங்க எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, இல்ல அது மாதிரிதான் இவங்க இதை மாத்திட்டாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இது இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புக்கிங் பண்ணுவோம், அதுக்கு ஒரு கொடுக்குறாங்க, ஒரு வேலை செய்யறாங்க. ஆமா ஆமா. இல்ல இப்போ ஒரு ஓலா உபர் அதெல்லாம் வந்து ஒரு நிறுவனம் சர்வீஸ் பண்றாங்கல்ல, அவங்க எடுத்துன்னு வந்து எல்லாம் கொடுக்கல. நம்ம எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம புக் பண்ண போறோம், போய் தியேட்டர்ல வந்து படம் பார்க்க போறோம், நம்ம தியேட்டருக்கு தான் போறோம். இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்ல ஓலோ இல்ல வந்து உபர் எல்லாம் வந்து ஒரு வண்டி இது பண்றோம் இல்ல, இவங்க அப்படி சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. இப்ப அவங்களாம் வாங்குறாங்களேன்னா அவங்களாம் வந்து நான் புக் பண்ணா அவன் என்ன தேடி எடுத்து வந்து கொடுத்துட்டு போறான், ஃபுட் எடுத்து என்ன தேடி எடுத்து வந்து கொடுக்குறான். இப்போ ஆன்லைன் வந்து இங்க வந்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்றோம்னா ஆன்லைன் தியேட்டர் வந்து என்னன்னா என் வீட்டுக்கு வருது வரல, நான் தியேட்டர்ல தான் போய் படம் பார்க்க போறேன். அப்ப அது எதுக்கு தேவையில்லையே, நான் எங்க இருந்து டிக்கெட் புக் பண்ணாலும் நான் தியேட்டர்ல தான் போய் படம் பார்க்க போறேன். இப்ப உங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டம் இல்ல மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கே வந்து ஆஃபர் தரான். நல்லா பாத்தீங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாமே ஆஃபர் தரான். ஓலா உபர்ல வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா ரெகுலரா அடுத்தடுத்து புக் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் தரான். அப்போ நீங்க வந்து என்னன்னா இது வந்து நிச்சயமா இது தவறான ஒரு அணுகுமுறைன்றது இது. அதுல இப்போ ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்குறோம் இல்ல வந்து ஒரு இல்ல ஏதோ ஒரு வாங்கினா கூட அதுக்கு கூட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்குவோம், அது தனியா ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கிடையாது. அப்ப அவங்களுக்கான ஒரு பிசினஸ் நடக்கிறதுக்கு அவங்க செய்யற ஒரு இது கஸ்டமரை கிளைண்ட பிடிக்கிறதுக்கு அவங்க வந்து கிளைண்ட நோக்கி வர்றதுக்கான வேலையை அவங்க பண்றாங்க. அப்போ நம்ம வந்து என்னன்னா வந்து இப்ப தியேட்டருக்காரங்க வந்து என்னன்னா கிளைண்ட வந்து கஸ்டமரை இது பண்றதுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க. நீங்க வந்து இங்க வந்து தியேட்டர்ல டிக்கெட் எடுக்கும்போது முண்டி அடிக்க தேவை அப்படின்னு ஒண்ணு பண்றீங்க. அதுக்கு எதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா காசு வாங்குறீங்க, சர்வீஸா தானே பண்ணணும். ஆமா, என்னன்னா மக்கள் வந்து டிக்கெட் புக்கிங் பண்றது மூலியமா அந்த காசை வந்து கொள்ளையடிக்கிறது யாரான்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் ஆப்பும் தியேட்டருக்காரங்க இருந்தாங்க. அந்த காசு ப்ரொடியூசருக்கு ₹1 போகல. இதை ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம இவ்வளவு டிக்கெட் புக் பண்றோம் அந்த காசுலாம் தயாரிப்பாளருக்கு தானே போகணும். அதுக்காக தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, நாங்க இவ்வளவு டிக்கெட் புக் பண்ணோம்பா, எக்ஸ்ட்ரா காசு 30 இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொடியூசர் தானே வரும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன் இல்லைங்க அண்ணன், ஆனா இது வந்து ஒவ்வொருத்தையும் நம்ம விளக்க முடியல. அதுக்காக தான் இந்த அதே மாதிரி இன்னொரு நண்பர் இன்னொரு வருத்தத்தையும் சொன்னாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு சமீபமாட்டு வந்து ஃபேமிலிட்ட போய் சொல்லிட்டு படம் பார்க்க போறாரு. ஆமான்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபேமிலியோட போனாதான் 2500 ரூபாய் ஆகுது. இதுல குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா சார் குழந்தைங்க 2 குழந்தைங்க எனக்கு, நான் குழந்தைங்களோட போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி அங்க பாப்கார்ன் வாங்கி ஆகணும், ஸ்நாக்ஸ், எல்லா குழந்தைங்களும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க, பக்கத்து சீட்ல உட்கார்ந்து. இல்ல நமக்கே நம்ம மேல வந்து கோவம் வருங்க, உருவாக்குறாங்க, அதை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இதனாலே வந்து நான் ஃபேமிலியை கூட்டிட்டு தியேட்டருக்கு போறதே விட்டுட்டேன். இது பாருங்க, நீங்க வந்து பாப்கார்னு மத்தது மூலியமா காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறதோட விளைவு என்னன்னா தியேட்டருக்கு 4 நாள் டிக்கெட் எடுக்கிறீங்க ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து. அப்ப அது மூலியமா வந்து எவ்வளவு காசு வந்து இழப்பாகுது. அப்போ நீங்க இப்படி திங்க் பண்ணா கிளைண்ட் கஸ்டமரு அப்படி திங்க் பண்றான், அதை புரிஞ்சுங்க. அவ்வளவுதான், பார்த்து நடந்துங்க. நன்றி. இல்ல சினிமா அப்படிங்கிறது வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட போய் இதை கேட்க முடியாது. இந்த சினிமாவை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சினிமாவை வச்சு நம்மளோட லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான். அது தியேட்டர் ஓனராக இருந்தாலும் சரி. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாழ்வாதாரமா அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது.
ரைட், ஓகே. ஓகே. நன்றி.